ஒரு இந்நாட்டு மன்னர். நாஞ்சில் நாடன் எழுதிய சிறுகதை. அவன் பெயர் என்ன என்று யாருக்கும் தெரியாது. வைத்தியன் என்ற பெயராலேயே சிறுவர் முதல் பெரியவர் வரை அவனை அழைத்தார்கள். ஒருவேளை வாக்காளர் பட்டியலில் பார்த்தால் தெரியலாம். அவன் பெயரை கண்டுபிடிக்கும் சிரமம் மேற்கொள்ளாமல் செத்துப்போன கொம்பையாத்தேவர் சார்பிலோ அல்லது நாடு விட்டுப் போன நல்லதம்பி கோனார் சார்பிலோதான் அவன் ஓட்டு போட்டிருக்கிறான். ஆனால் இப்போது ஊராட்சித் தலைவர் தேர்தலில் இது சாத்தியமில்லை. உருளை சின்னமுடைய உமையொருபாகன் பிள்ளையும் பூசணிக்காய் சின்னம் பெற்ற பூதலிங்கம் பிள்ளையும் உள்ளூர்காரர்கள். எனவே கள்ள ஓட்டு போட, அதுவும் எல்லோருக்கும் தெரிந்த அவனை கொண்டு யாரும் துணியவில்லை. தேர்தல் சந்தடிகளில் ஊரே அல்லோலகல்லோலப்படும் வேளையில் தான் ஒரு புறவெட்டாகிப் போனதில் வைத்தியனுக்கு மிகுந்த மன வருத்தம் உண்டு. இதுவரை இல்லாமல் தன் ஜனநாயக உரிமை புறக்கணிக்கப்படுவதில் ஒரு எரிச்சல். ஒரு வாக்கு இப்படி அர்த்தமற்று வீணாவதில் இரண்டு கட்சிக்காரர்களுக்கும் ஏமாற்றம்தான். அவன் பெயர் என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றால் அவன் வயதுடையவர்கள் யாரும் உயிரோடு இல்லை. இப்போது இராஜாங்கம் நடத்தும் தானமானக்காரர்களுக்கு பிறந்த முடி எடுத்தவனே வைத்தியன்தான். எனவே அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இவன் பெயரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விளையாட்டுத்தனமான ஆர்வத்தோடு அவனிடமே கேட்கலாம் என்றாலும், அதெல்லாம் இப்ப என்னத்துக்கு போத்தி, என் பேர்ல எடவாடா முடிக்கப் போறியோ என்பதுதான் இதுவரை பதிலாக வந்திருக்கிறது. தன்னுடைய பெயரே அவனுக்கு மறந்துவிட்ட நிலையில் அந்த உண்மை பெயரில் வாக்காளர் பட்டியலில் ஓட்டு இருக்க வேண்டுமே என்பது அவனுக்கு தோன்றாமல் போயிற்று. அவ்வூர் வாக்காளர் பட்டியலில் இன்னாரென்று தெரியாத இரண்டு பெயர்கள் இருந்தன. பட்டியலை குடைந்து கொண்டிருந்த பூசணிக்காய் ஆதரவாளனான மாணிக்கம் அது யாரென்று தெரியாமல் விழித்தான். வைத்தியனின் முகம் அவன் நினைவில் வந்து போயிற்று. முதல் பெயர் புகையிலையா பிள்ளை, அது அவனாக இருக்க முடியாது. இன்னொன்று அனஞ்ச பெருமாள். வைத்தியனின் பெயர் இதுவாக இருக்கலாமோ என்ற ஊகத்தில் மாணிக்கம் வயதை பார்த்தான். 82. ஒரு துள்ளு துள்ளினான். கோச்சநல்லூர் என்று வழக்கமாகவும் கோச்சடையநல்லூர் என்று இலக்கண சுத்தமாகவும் அழைக்கப்படும் அந்த ஊரில் உத்தேசமாக 100 வீடுகள் இருக்கும். 100 வீடுகளில் மக்கள் வழி, மருமக்கள் வழி, சைவர்கள் இந்த வைப்பு முறை மக்கள் தொகை விகிதத்தை அடிப்படையாக கொண்டதே அல்லாமல் உயர்வு தாழ்வு என்ற நிலையை உள்ளடக்கியதல்ல என்று தெண்டனிட்டுச் சொல்லிக் கொள்கிறேன். கிராமம் என்றும் பிராமணக் குடி என்றும் அழைக்கப்படுகின்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகும் வீடுகள் 7. பூணூல் போட்டவர்கள் எல்லோரும் ஐயர்கள் என்ற நினைப்பே வேளாளர்களிடம் ஏகபோகமாக இருப்பதால் அங்கும் என்ன வாழ்கிறது என்று தெரியாமல் அவர்கள் ஒற்றுமையின் மேல் ஏக பொறாமை. இது தவிர இந்து சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு போல நாடார், தேவர், வண்ணார், நாவிதர் என்று பல வகுப்புக்கும் ஆட்பட்ட இந்துக்களும் அங்கே உண்டு. இவை நீங்களாக தான் இந்துவா, கிறிஸ்தவனா, இல்லை இரண்டுமா அல்லது இரண்டும் இல்லையா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ளாத மக்களும் அங்கே உண்டு. கும்பிடுகிற சாமியை வைத்து கணக்கிடலாம் என்றால் சுடலை மாடன், ஈனா பேச்சி, இசக்கியம்மன், தேரடி மாடன், புலைமாடன், முத்துப்பட்டன், கழுமாடன், வண்டிமரிச்சான், முண்டன், முத்தாரம்மன், சூளைப்பிடாரி, சந்தனமாரி, முப்பிடாரி என்று பட்டியல் நீண்டு போகும். அந்த ஊர் வாக்காளர் பட்டியலை விட இது பெரியது. மேற்சொன்னவர் அனைவரும் இந்து கடவுள்களும் கடவுளச்சிகளும் தான் என்று பல அவதார மகிமைகளை எடுத்துக்காட்டி நீங்கள் நிறுவுவீர்களேயானால் அந்த மக்களும் இந்துக்கள்தான். ஏ ஆனது பிக்கு சமம், பி ஆனது சிக்கு சமம். எனவே A=C என்ற கணித விதியை இங்கே கையாண்டால் இவர்கள் இன்னின்ன கடவுளன் அல்லது கடவுளச்சியை வழிபடுகிறார்கள். அந்த கடவுளன்களும் கடவுளச்சிகளும் இந்துக்கள், எனவே இவர்களும் இந்துக்கள் என்று வல்லந்தமாக நிரூபித்து விடலாம். இந்தச் சல்லையெல்லாம் எதற்கு என்றுதான் பல ஜாதிகளும் பல தெய்வங்களும் பலதரப்பட்ட மொழி, பண்பாடு ஆகியவையும் உடைய இந்த கூட்டத்தை இந்தியா என்றும் இந்து என்றும் ஆங்கிலேயன் பெயர் வைத்திருக்க வேண்டும். இந்த நாட்டின் இத்தனை சதவீதம் இந்துக்கள் என்று பண்டார சந்நிதிகளும்
ஜெகத்குருக்களும் புள்ளி விவரம் தந்து பீற்றிக் கொள்வதெல்லாம் இந்த கணிசமான மக்களையும் உள்ளடக்கித்தான். இப்படி ராமராஜ்ய யோகிதைகள் பல கோச்சநல்லூருக்கு இருந்தாலும் ஊராட்சித் தலைவர் தேர்தல் என்றால் சும்மாவா? பொறி பறக்கும் போட்டி. இதில் ஆசுவாசப்படுத்தும் சங்கதி என்னவென்றால், போட்டியிடும் இருவரும் வேளாளர்கள், குறிப்பாக ஒரே வகுப்பைச் சேர்ந்த வேளாளர்கள், அதிலும் குறிப்பாக மைத்துனர்கள். எனவே காரசாரமான போட்டி இருந்தாலும் வகுப்புக் கலவரங்களாவது இல்லாமல் இருந்தது. ஊர் முழுவதும் ஏதாவது ஒரு சைடு எடுத்தாக வேண்டிய நிலை. இந்த 100 வீடுகளைத் தவிரவும் பச்சை பாசி படர்ந்த தெப்பக்குளமும், அதன் கரையில் செயல் இழந்த சாத்தாங்கோயிலும், சில சில்லறை பீடங்களும், ஒரு பாழடைந்த மண்டபமும், இரவு 7 மணிக்கு மேல் அதனுள் இயங்கும் சட்டவிரோதமான தண்ணீர் பந்தலும், சுக்குக் காப்பி கடையும், வெற்றிலைப்பாக்கு முதல் டாம் டானிக் ஈராக விற்கும் பலசரக்கு கடையும், 7-8 தென்னந்தோப்புகளும், 20 களங்களும், சுற்றிலும் நஞ்சை நிலங்களும் அங்கே உண்டு. மனிதனைத் தவிர பிற தாவர சங்கமச் சொத்துக்களுக்கு ஓட்டுரிமை இல்லாது போனது கூட ஒரு சௌகரியம்தான். இல்லையென்றால் இந்த 2 பேரை அண்டிப் பிழைக்கும் மனிதர்களுக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடங்கள் அவற்றுக்கும் ஏற்பட்டிருக்கும். இருக்கின்ற வாக்குகளில் யாருக்கு எத்தனை கிடைக்கும் என்ற ஊகமும் கணக்கும் எங்கு பார்த்தாலும் நீக்கமற இருந்தது. பூசணிக்காய் வேட்பாளரின் தங்கைக்கு இந்த ஊரில் ஒரு ஓட்டு இருப்பதால் 1 வாரத்துக்கு முன்னாலேயே நாங்குநேரியில் இருந்து அவள் வந்தாயிற்று. இதை அறிந்த உருளை வேட்பாளர் சும்மா இருப்பாரா? புளியங்குடியில் வேலை பார்த்த அவர் தம்பிக்கு தந்தியே போயிற்று. மனைவியை அழைத்து வர வேண்டாம், தனியாக வந்தால் போதும் என்று அவனுக்கு கட்டளை. அவள் பூசணிக்காயின் தங்கை. வசதி கருதி இங்கு தொட்டு சின்னம் வேட்பாளரை குறிக்கிறது. என்னதான் கணவன் கார்வார் செய்தாலும் பாசம் காரணமாக அவள் பூசணிக்காய்க்கு போட்டுவிட்டாள். இங்கு ஒரு ஓட்டு கூடி அங்கும் ஒரு ஓட்டு கூடினால் என்ன பயன்? அதைவிட 2 பேரும் வராமலேயே இருந்து விடலாமே. கூட்டிக் கழித்து வகுத்து பார்க்கையில் யார் வென்றாலும் 10 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெல்ல முடியும் என்று நோக்கர்கள் கணித்தனர். தேர்தல் வேலைக்காக 2 பேரும் திறந்திருந்த செயலகங்கள் எப்போதும் நிரம்பி வழிந்தன. தேர்தல் நாள் நெருங்க நெருங்க வெற்றிலை, பீடி, சுக்கு காப்பி, வடை, சீட்டுக்கட்டுகள் செலவு ஜியாமெட்ரிக் புரோகிரஷனில் வளர்ந்தது. நாளை காலை தேர்தல் என்ற நிலையில் இந்த வேகம் காய்ச்சலாகி ஜன்னி கண்டு விடலாம் என்ற அச்சத்தை தந்து கொண்டிருந்தது. இந்த சரித்திர பிரசித்தி பெறப்போகும் வினாடியில்தான் மாணிக்கம் பூசணிக்காய் செயலகத்திலிருந்து குபீர் என்று கிளம்பினான். இப்போதே வெற்றி கிடைத்துவிட்டதைப் போன்ற ஒளி முகத்தில் துளங்க, தான் கண்டுபிடித்த அனஞ்சபெருமாள் வைத்தியனேதான் என்ற வரலாற்றுப் பேருண்மையை யாருக்கும் தெரியாமல் ஐயம் திரிபு நீங்க நிரூபித்துவிட வேண்டும் என்ற துடிப்பு. இந்த நேரத்தில் வைத்தியன் எங்கே இருப்பான் என்று அவனுக்கு தெரியும். சாத்தான் கோயிலை நோக்கி மாணிக்கம் நடக்க ஆரம்பிக்கும்போது சதக்கென்று சிந்தனை எதையோ மிதித்தது. நேர்வழியாகப் போனால் இந்த நேரத்தில் இவன் இவ்வழியாகப் போவானேன் என்று எதிரிப்பாசறையைச் சேர்ந்தவர்கள் நினைக்க மாட்டார்களா? அதுவும் நாளை தேர்தலாக இருக்கும்போது சந்தேகம் வலுக்கத்தானே செய்யும். அதுவும் உருளை ஒற்றர்கள் கண்ணில் பட்டுவிட்டால், துப்பு துலக்கவோ பின்தொடரவோ ஆரம்பித்தால் குடிமோசம் வந்து சேருமே. தன் மூளையை கசக்கி இந்த பாடுபட்டு கண்டுபிடித்த வாக்காளரை மாற்றுக் கட்சிக்காரனும் கரைக்க ஆரம்பித்தால்? சமயத்தில் தனக்குத் தோன்றிய புத்திசாலித்தனமான யோசனையை மெச்சிக்கொண்டே சாத்தான் கோயிலுக்கு சுற்று வழியாக நடந்தான் மாணிக்கம். பள்ளிக்கூடம் வழியாக தென்னங்குழிமடை வந்து பத்தினுள் இறங்கி வரப்பில் நடந்து வழிநடைத் தொண்டில் ஏறி கோயிலின் பின்பக்கம் வந்தான். வைத்தியன் தனியாக இருக்க வேண்டுமே என்ற கவலை லேசாக முளை கட்ட ஆரம்பித்தது. கோயில் முகப்புக்கு வந்தான். பனிமாதம் ஆகையால் அங்கே ஒரு குருவியை காணோம். ஈசான மூலையில் சுவரை அணைத்துக் கொண்டு ஒரு கந்தல் மூட்டை போல சுருண்டு படுத்திருப்பது வைத்தியனாகவே இருக்க வேண்டும். கண் மங்கி கை நடுங்க ஆரம்பித்து காதுகளின் ஓரத்தில் தன்னறியாமல் கத்திக் கீறல்கள் விழ ஆரம்பித்ததும் தொழில் கைவிட்டு போன பிறகு நிரந்தரமாக அந்த மூளை வைத்தியனின் இடமாகிவிட்டிருந்தது. மணி 9 தாண்டிவிட்டதால் அவன் உறங்கியிருக்கவும் கூடும். ஆனால் சற்று நேரத்திற்கு ஒருமுறை நானும் இருக்கிறேன் என்று காட்டிக் கொண்டிருக்கும் இருமல்.
மூளையை நெருங்கி நின்று கொண்டு அங்குமிங்கும் பார்த்தான் மாணிக்கம். ஆள் நடமாட்டம் இல்லை. நாளை தேர்தல் என்ற மும்முரத்தில் ஊர் பரபரத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒதுங்கிய மூளைக்கு யார் வரப்போகிறார்கள்? வைத்தியனை பார்த்து சன்னமாக குரல் கொடுத்தான். வைத்தியா, ஏய் வைத்தியா! பதில் இல்லை. காதோடு அடைத்து மூடிக்கொண்டு படுத்திருப்பதால் கேட்டிருக்காது. அந்த மனித மூட்டையின் தோளை தொட்டு உலுக்கினான். அலறாமலும் புடைக்காமலும் எழுந்து உட்கார்ந்த அவன் நிதானமாக மாணிக்கத்தை பார்த்து திருதிரு என்று விழித்தான். ஏன் போத்தே, வீட்ல யாராவது? அவன் என்ன கேட்கிறான் என்பது மாணிக்கத்துக்கு புரிந்தது. மற்ற சமயமாக இருந்தால் இந்த கேள்விக்கு பதில் வேறு விதமாக இருக்கும். ஆனால் இன்று அந்த ஓட்டின் கணம் என்ன என்று அவனுக்குத் தெரியும். ஆகையால் அமைதியாகச் சொன்னான். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். வைத்தியனுக்கு நெஞ்சில் திகில் செல்லரித்தது. இந்த அர்த்த ராத்திரியில் தன்னை எழுப்பி ஒன்று கேட்க வேண்டுமானால்? உன் பேரு அனஞ்ச பெருமாளா? வைத்தியன் முகத்தில் ஒருவித பிரமிப்பு. அட, இதென்ன விண்ணானா? இதுக்குத்தானா இந்த சாமத்துல வந்து சங்க பிடிக்காரு? பேரு அதானா சொல்லு. உமக்கு யாரு சொல்லிட்டா? நானே அயத்து போனதில்லா. இப்ப என்ன வந்துட்டு அதுக்கு? யாருக்கிட்டையும் மூச்சு காட்டாத. உன் பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கு. நாளைக்கு காலம்பரம் நான் வந்து உன்னை கார்ல கூட்டிட்டு போறேன். காப்பி சாப்பாடு எல்லாம் உண்டு. உருளைக்கார பயக்கம் வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லிடு. ஆமா, தானும் ஒரு சமயச் சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசின் முடிசூடா மன்னர்களில் ஒருவன் என்ற எண்ணம், தனக்கும் ஓட்டுரிமை இருக்கிறது என்ற நினைப்பு வைத்தியனுக்கு புதிய தெம்பை தந்தது. அந்த உணர்வு காரணமாக சூம்பிய அவன் தோள்கள் சற்று பூரித்தன. நான் ஏன் போத்தி சொல்லுதேன், அன்னைக்கு அந்த உருளைக்கார ஆளுக சொன்னாலே, இதுவரை நீ சேர்த்தவன் ஓட்டையும் ஊரை விட்டு ஓடினவன் ஓட்டையும் போட்ட சரி, ஆனா எவனும் சொன்னான்னு இந்த தடவை அங்க வந்த பிறகு தெரியும் சேதி. நேர போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னா. நானும் அதால கம்முன்னு இருக்கேன். மச்சினனு இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க. நாளைக்கு நானும் நீயும் ஜோடி கடைக்கு போலாம் வாடின்னு கழுத்தை கட்டிக்கிட்டு அழுவாங்க. நமக்கு என்னத்துக்கு இந்த பொல்லா புண்ணுதால சலம்பாம கிடக்கேன். இப்பவும் நம்ம பேரும் லிஸ்ட்ல இருக்கா? தெரியாம போச்சே இது நாள் வரைக்கும். இது இப்பங்கூட யாருக்கும் தெரியாது பாத்துக்கோ. நான் தான் கண்டுபிடிச்சேன். முன்னாலேயே உன் பேர் இருந்திருக்கும். ஆனா என்ன போல யாரு அக்குசா பாக்கா? அது கிடக்கட்டும். உனக்கு புது வேட்டியும் துவர்த்தும் வாங்கி வச்சிட சொல்லுதேன். நீ காலம்பரை என் கூட வந்து இட்லி தின்னு போட்டு புது துணியை உடுத்துக்கிட்டு ஓட்டு போட்டுறணும். எல்லாம் நான் சொல்லித்தாரேன். ஆனா எவன்கிட்டையும் அணக்கம் காட்டுறாத என்ன? இனி நான் சொல்லுவேனா நீங்க இம்புட்டு சொன்னதுக்கு அப்புறமும்? வைத்தியன் தந்த உறுதியில் மனம் மகிழ்ந்து தன் சாதனையை நினைத்து மார்பு விம்மு பூசணிக்காய் வீட்டை நோக்கி நடந்தான் மாணிக்கம். அங்கே ஒரு அரசவையின் பொலிவு போன்ற சுற்றுச்சூழல்கள். மங்களாவில் நடுநாயகமாக பூசணிக்கா கொலுவீற்றிருந்தார். அந்த வீட்டிலுள்ள மொத்த பெஞ்சுகளும் நாட்காலிகளும் அங்கே பறந்து கிடந்தன. வந்து வந்து தன் விசுவாசத்தை தெரிவிக்கும் வாக்காளர்களின் புழக்கம். வெற்றிலை செல்லங்கள் 2-3. ஆங்காங்கே ஊறிக்கொண்டிருக்கும் சுக்கு காப்பி அண்டா. அந்த 100 வீட்டு ஊரின் ரத வீதிகளைச் சுற்றிச் சுற்றி கோஷம் போட்டு தொண்டை கட்டியவர்கள் நெறிந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். நாளை காலை காப்பிக்கான ஆயத்தங்கள். இட்லி கொப்பரைகள் கிடார அடுப்பில் ஏற்றப்பட்டு விட்டதால் கொர் என்ற சீரான இரைச்சல். சின்னம் பூசணிக்காயானபடியால் பூசணிக்காய் சாம்பாருக்காக அறிந்து பனையோலை பாய் மீது குவிக்கப்பட்டிருந்தது. இலைக்கட்டுகள் இடத்தை அடைத்து கொண்டு கிடந்தன. பாத்திர பண்ட வகையறாக்களின் முனகல். ஜெயித்தால் வீட்டுக்கொரு பூசணிக்காய் பரிசாக விளம்புவதற்காக 5 மூட்டைகள் சாய்ப்பில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. பூசணிக்காய் தோற்றுப்போகும் என்று கருதி தோற்ற பிறகு தெருவில் போட்டு உடைப்பதற்காக உருளையும் 2 மூட்டைகள் வாங்கி பத்திரப்படுத்தியிருந்ததாக கேள்வி. ஆகக்கனக மூலம் சந்தையில் பூசணிக்காய்க்கு ஏக கிராக்கி. அடுத்த முறை ஊராட்சி தேர்தலை கணக்காக்கி அதற்கு தோதாக மேலாய்ச்சி கோணம் முழுவதும் பூசணிக்கொடு போடப்போவதாக அவ்வூர் பண்ணையார் ஒருவர் தீர்மானித்திருப்பதாக தகவல். நாளை வாக்குச்சாவடிக்குச் செல்வதற்காக 7-8 வில்வண்டிகளும் 2 வாடகை கார்களும் தயார்.
இதே ஏற்பாடுகளை உருளையும் செய்திருப்பார் என்று சொல்லத் தேவையில்லை. ஒரே ஒரு அசௌகரியம்தான். அவர்கள் பூசணிக்காய் சாம்பார் வைப்பதைப் போல இவர்களால் ரோடு உருளையை சாம்பார் வைக்க முடியாது. அதில் ஒரு புத்திசாலி உருளை என்றால் உருளைக்கிழங்கையும் குறிக்கும் என்பதால் அதையே சாம்பார் வைக்கலாம் என்று சொன்னதன் பேரில் அவ்வாறே தீர்மானம் ஆயிற்று. இதில் ஒரு அதிசயம் என்னவென்றால், அங்கே மொத்த ஓட்டுக்களே 270. 100% வாக்களிப்பு நடந்தாலும் 270 வாக்காளர்களுக்கும் மொத்தம் 16 வில்வண்டிகளும் 4 வாடகை கார்களும். அது மட்டுமல்ல, வாக்கெடுப்பு நடக்கப் போகும் அரசினர் ஆரம்பப் பள்ளி ஊரின் எந்த மூலையில் இருந்து நடந்தாலும் அரை பர்லாங்குதான். ஆனாலும் முடிசூடா மன்னர்களை நடத்தியா கொண்டு செல்வது? மறுநாள் பொழுது கலகலப்பாக விடிந்தது. தானாகப் பழுக்காததை தள்ளிப் பழுக்க வைப்பது போன்றும் சூரியன் கிழக்கில் எழச் சற்று தாமதித்திருந்தால் கயிறு கட்டி இழுத்து கொண்டு வந்திருப்பார்கள். அவ்வளவு அவசரமும் பதட்டமும். 6 மணிக்கு பூசணிக்காயின் மகனும் மருமகளும் ஊரழைக்க வந்தார்கள். அதைத் தொடர்ந்து உருளையின் மகளும் மருமகனும் ஊரழைத்தார்கள். காலை காப்பிக்கான சன்னத்தங்கள். அதிகாலையிலேயே வைத்தியனை பாதுகாப்பான இடத்தில் கொண்டு வந்து வைத்துவிட்டான் மாணிக்கம். அங்கேயே கிணற்றுத் தோட்டத்தில் குளிக்கச் செய்து புதிய வேட்டியும் துவர்த்தும் உடுத்து வெந்நீர் பூசி ஒரே அலங்கரிப்பு. அவனுக்கே ஒரே புலாங்கிதம். ஊராட்சித் தேர்தல் மாதம் ஒருமுறை வந்தால் எப்படி இருக்கும் என்று அவன் எண்ணினான். 10 மணிக்கு மேல் வாக்கெடுப்பு துரித கதியில் நடைபெறலாயிற்று. டாக்ஸிகள் எழுப்பும் புழுதி படலம். வில்வண்டிக் காளைகள் குடங்குடமாக பீச்சி தெருக்களை மெழுகின. சைக்கிள் கூட நுழைந்திராத முடுக்குகளிலெல்லாம் கார் நுழைந்து தேடிப் பிடித்து வாக்காளரை இழுத்தது. பெற்றோர்கள் ஓட்டு போட போகும்போது சிறுவர்களுக்கும் காலை காப்பி, பலகாரம், டாக்ஸி சவாரி. சிலர் பிடிவாதமாக வில்வண்டியில் ஏற மறுத்து காரில்தான் போவேன் என்றார்கள். தேர்தல்கள் இல்லாவிட்டால் இதையெல்லாம் எப்படித்தான் அனுபவிப்பது? 2 வேட்பாளர்களும் வாக்குச்சாவடியில் பிரசன்னமாயிருந்தார்கள். அவர்களின் பிரதிநிதிகள் 2 வரிசைகளில். இது தவிர அரசாங்க அதிகாரிகளான பள்ளி ஆசிரியர்கள். கலவரம் வரலாம் என்று அஞ்சப்பட்டதால் 2 போலீஸ்காரர்கள் கர்ம சிரத்தையோடு கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் லாத்தியுடன். வெள்ளாளனுக்கு லாத்தியே அதிகம் என்று துப்பாக்கி கொண்டு வரவில்லை. வைத்தியன் என்ற அனஞ்ச பெருமாளை பெருமாள் வாக்குச்சாவடி முன் காரில் கொண்டு வந்து இறக்கிய போது எல்லோர் கண்களும் நெற்றி மேல் ஏறின. வெள்ளையும் சொல்லையுமாக நீரணிந்த சைவ நாயனாக வந்து நின்ற அவனை அதிசயத்தோடு பார்த்தனர். நாரப்பய பிள்ளைக்கு என்ன தைரியம் இருந்தா இன்னைக்கு உள்ளூர் எலெக்ஷன்லேயே கள்ள ஓட்டு போட வரும். வரட்டும். கருவினார் உருளை. மணி 12:30 ஆகிவிட்டதால் கூட்டம் குறைந்து விட்டது. வைத்தியன் வந்து வரிசையில் நின்றபோது 7-8 பேரே அவன் முன்னால் நின்றார்கள். அவன் பின்னால் ஓரிருவர் வந்து சேரவா, இல்லை சாப்பிட்ட பிறகு பார்த்து கொள்ளலாமா என்ற யோசனையில் தயங்கி நின்றனர். 2 நிமிடங்கள் பொறுத்ததும் வரிசையை விட்டு விலகி வேகமாக வெளியே நடக்கத் தொடங்கினான் வைத்தியன். இவனுக்கு திடீரென என்ன வந்துவிட்டது என்று புருவக்கோட்டை உயர்த்தினார் பூசணிக்காய். என் எதிரில் எனக்கு விரோதமாக கள்ள ஓட்டு போட வந்துருவானாக்கும் என்ற பாவனையில் மீசை மீது கை போட்டு இலக்காரத்துடன் பூசணிக்காயை பார்த்தார் உருளை. வரிசையிலிருந்து விலகிய வைத்தியனை பின்தொடர்ந்து ஓடிய மாணிக்கம் 2-8 அவனை பிடித்துவிட்டான். கிழட்டு வானால என்ன கொள்ள இலகிட்டு உனக்கு? எங்க சுடுகாட்டுக்கா ஓடுக? அட சத்தம் போடாதையும் போத்தி, இந்தா வந்துட்டேன். வைத்தியனின் குரலில் அவசரம். அதான் எங்க இலவெடுத்து போறேங்கிறேன், பிரி கலந்துட்டோ? இதையும் போத்தி, ஒரு நிமிட்ல வந்துருதேன். ஓட்டு போட்டுக்கிட்டு எங்க வேணும்னாலும் ஒளிஞ்சு போயேங்க. அட என்னையா பெரிய சீன்றம் பிடிச்ச கடவாடா இருக்கு. காலம்பரம் முகத்தை கழுவுறதுக்குள்ள கூட்டியாந்தாச்சு. 7-8 இட்லி வேற தின்ன. வயசான காலத்துல கெமிக்கவா செய்யி? சித்த நின்னுக்கணும். நான் ஒரு 8ல போயிட்டு வந்திருக்கேன். வைத்தியன் குளத்தங்கரையோரம் போய் கால் கழுவி வருவதற்குள் உணவு இடைவேளைக்காக வாக்கெடுப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. வைத்தியனை அங்கே காத்திருக்கச் சொன்னால் ஆபத்து என்று கருதி மீண்டும் காரில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாடு போட்டு முதல் ஆளாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். சூரன்பாடு திருவிழாவில் முதலில் வருகின்ற சூரனைப் போல வைத்தியன் வீர விழி விழித்தான். இடைவேளைக்குப் பிறகு வாக்கெடுப்பு தொடங்கியது. கையில் வைத்திருந்த அனஞ்சபெருமாள் சீட்டுடன்
வாக்குச்சாவடியினுள் நுழைந்தான் வைத்தியன். இவனுக்கு ஒரு பாரம் படிப்பித்துதான் அனுப்ப வேண்டும் என்று உருளை உஷாராக இருந்தார். முதல் போலிங் ஆபீசரிடம் சீட்டை நீட்டினான் வைத்தியன். உருளை ஒரு உருமல் உருமினார். ஏ வைத்தியா, உனக்கு ஓட்டு இருக்கா? சந்தேகத்துடன் அவன் அவரை பார்த்தான். இருக்கு போத்தியோ, இன்னா நீரே பாருமே. அவன் நீட்டிய சீட்டை வாங்கி பார்த்த உருளைக்கு கொஞ்சம் மலைப்பு. அவர் மலைப்பதைக் கண்ட பூசணிக்காய் முகத்தில் மூரல் முறுவல். அனஞ்ச பெருமாளாவும் பேரு? ஆமா போத்தி, நான் பின்ன கள்ள ஓட்டா போட வருவேன். உருளையின் ஐயம் தீரவில்லை. வாக்காளர் பட்டியலை வாங்கி பார்த்தார். அவர் முகத்தில் சிறிய திகைப்பு. சற்று நேரத்தில் ஏளன புன்னகை ஒன்று விரிந்தது. இதுவரைக்கும் கள்ள ஓட்டு போட்டாலும் நாடு விட்டு போன ஆளுக பேர்ல தான் போட்டிருக்க. இப்ப செத்துப்போன ஆளு ஓட்டையும் போட வந்துட்டேயோ? இல்ல போத்தி, என் பேரு அனஞ்ச பெருமாள் தான். நான் பொய்யா சொல்லுதேன்? அட, உன் பேர் அனஞ்ச பெருமாளோ எரிஞ்ச பெரும்பாலோ என்ன இளவா இருந்துட்டு போகுது. ஆனா இந்த அனஞ்ச பெருமாள் பொம்பளையும் நல்லா போட்டிருக்கு. என்னது, பொம்பளையா? பின்ன என்ன, நல்லா கண்ணை முழிச்சு பாரு. அது நம்ம கொழும்பு பிள்ளை பாட்டாக்கு அக்கா இல்ல? அவ செத்து வருஷம் 10 ஆச்சே. ஓட்டா போட வந்த ஓட்டு வெறுவா கட்ட மூதி போ அந்தாள ஒளிஞ்சு. வைத்தியன் செய்வதறியாமல் பூசணிக்காயை பார்த்தான். கடித்து தின்று விடுவதைப் போல அவர் அவனை பார்த்து விழித்தார்.